ஹாய் டியர் நீட் ஆஸ்பிரன்ஸ். உங்களுடைய ரிசல்ட் இன்னும் 2 நாள்ல வரப்போகுது. ரிசல்ட் வந்த உடனே கண்டிப்பா எல்லாரும் என்னென்ன காலேஜ் இருக்கு, அந்த ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து சீட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு, அது எல்லாத்தையுமே தேடுவீங்க. அதனால உங்களுக்காக முதல்ல போட்டுறோம். எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் காலேஜா எம்எம்சி உங்களுக்கு போட்டோம். செகண்ட் காலேஜா வந்து தாஞ்சூர் மெடிக்கல் காலேஜ், அதாவது தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் பத்தி அதோடைய சீட் மேட்ரிக்ஸ் நம்ம பார்க்க போறோம். டோட்டல் சீட்ஸ் எவ்வளவு, அந்த டோட்டல் சீட்ஸ் எப்படி ஆல் இந்தியா கோட்டால வந்து எவ்வளவு பர்சன்டேஜ், 15% கொடுக்குறாங்க, அப்ப அதுல நம்பர் என்ன, அண்ட் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா எவ்வளவு நம்பர், அதுல 7.5% ரிசர்வேஷன் எத்தனை நம்பர்ஸ் வருது, 92.5% ஸ்பிளிட் எப்படி இருக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும். அதுலயும் முக்கியமா வந்து ரவுண்ட் 1ல என்ன ஆல் இந்தியா ரேங்க் வரைக்கும் கிடைக்கும், ரவுண்ட் 2ல என்ன ஆல் இந்தியா ரேங்க் வரைக்கும் கிடைக்கும், இந்த எல்லா கோட்டாவுக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். எல்லா கம்யூனிட்டி இருக்குல்ல, எல்லாத்துக்குமே பார்க்க போறோம். ஸோ இப்போ தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டல் 150 சீட்ஸ். நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது நீங்க பார்க்கல அப்படின்னா மேல லிங்க் இருக்கு, கண்டிப்பா போய் பாருங்க. இதுல இந்த டோட்டல் 150 சீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதே வந்து எம்எம்சில 250 சீட்ஸ் இருக்கும். 150 சீட்ஸ்ல 15%, ஓகே, 15%, 22 சீட்ஸ். தமிழ்நாடு கோட்டால 85% சீட் வந்து கொடுக்க போறாங்க, அதாவது ஸ்டேட் கோட்டா. 7.5% ரிசர்வேஷனுக்கு வந்து 10 சீட், 92.5% ரிசர்வேஷனுக்கு 111 சீட். 150 இப்படிதான் ஸ்பிளிட் ஆக போகுது. இதுல தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல 92.5% ரிசர்வேஷன், அதாவது ஸ்டேட் கோட்டாவை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸ்டேட் கோட்டால ஓசிக்கு 37 சீட்ஸ், பிசிக்கு 29 சீட்ஸ், பிசிஎம்முக்கு 3 சீட்ஸ், எம்பிசிக்கு 24, எஸ்சிக்கு 16, எஸ்சி அருந்ததியார் எஸ்சிஏ 4 சீட்ஸ், எஸ்டிக்கு 1 சீட், டோட்டலா 114 சீட்ஸ். ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரலாம் சார், போன ஸ்லைட்ல வந்து 111 சொல்லியிருக்கீங்க, பட் அடுத்த ஸ்லைட்ல 114 வந்திருக்கு அப்படின்னா கேரி ஓவர் ஆகிற சீட்ஸ் ஒரு 3 சீட் ஸ்பெஷல் கோட்டால கேரி ஓவர் ஆகிறதையும் சேர்த்து இங்க 114 இருக்கு. ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அண்ட் இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் டேட்டாவை வச்சு அரைவ் பண்ணது. இதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து எப்பவுமே பாசிபிள் தான், ரைட், பட் ரொம்ப பெரிய சேஞ்ச் இருக்காது. ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 6 சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 1 சீட், ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எந்த சீட்டும் கிடையாது எம்பிபிஎஸ்ல. டோட்டலி 7 சீட்ஸ். இந்த டோட்டல் 7 சீட்ஸ் வந்து பிடபிள்யூடி அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன்ல ஃபில் ஆயிருச்சுன்னா ஓகே, இல்லைன்னா இது எல்லாமே வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து கேரி ஓவர் ஆயிரும், ரைட். அண்ட் அந்த 92.5% இப்போ பார்த்துட்டோம் ஸ்டேட் கோட்டா. ஆல் இண்டியா கோட்டா இப்போ நம்ம பார்க்குறோம். ஆல் இண்டியா கோட்டால வந்து கேட்டகரி பாருங்க, ஜென்ரல் கேட்டகரி ஓப்பன் கொடுத்துருக்கேன், ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி. இதுல R1 R2ங்கிறது ரவுண்ட் 1 ரவுண்ட் 2. அண்ட் இதுல இருக்கிற இந்த மார்க்ஸ் இருக்குல்ல, 685, 680, 660, 623, 555, இதெல்லாம் பார்த்து நீங்க பயப்பட வேணாம். போன இயர் டேட்டா, இந்த இயர் கண்டிப்பா கம்மியாகும். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எவ்வளவு மார்க் இருந்தா கம்யூனிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இன்னொரு வீடியோல போட்டிருக்கோம். அதுக்கும் மேல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பார்க்காதவங்க பாருங்க. ஸ்டேட் வைஸ் கேட்டகரி போட்டிருக்கோம். சரி சார், அப்ப இந்த ரேங்க், ஐ மீன் இந்த மார்க்கே வந்து வச்சு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்ப எப்படி கன்சிடர் பண்ணலாம், எப்படி நமக்கு வந்து நம்ம இந்த இயர் மார்க் கம்மியாகுது, அப்ப நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுங்கிறதுக்கு தான் ஆல் இந்தியா ரேங்க் வச்சுக்க. ஆல் இந்தியா ரேங்க் கம்பேர் பண்ணுங்க, பட் வந்து ஸ்கோரை கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ இந்த பிரசன்டேஷன்ல நீங்க அதை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்கோரை பார்த்து பயப்பட வேணாம். திருப்பி சொல்றேன். ஆல் இந்தியா ரேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5663 வரைக்கும் இருந்தீங்கன்னா ரவுண்ட் 1லேயே ஓப்பன் கேட்டகரிக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைச்சிருக்கும். இதே எஸ்டி, நான் லாஸ்ட்டுக்கு வரேன், எஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,30,722 வரைக்குமே கிடைச்சிருக்கு லாஸ்ட் இயர். அண்ட் ரவுண்ட் 2 வந்து 11,150 ஓப்பன் கேட்டகரி. எஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,43,398 வரைக்கும் கிடைச்சிருக்கு. நடுவில் இருக்கிறதெல்லாம் யூ ஜஸ்ட் கோ த்ரூ இட். இதுதான் ரேஞ்சா இருக்க போது உங்களுக்கு, ரைட். ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு ரவுண்ட் 2ல கிடைச்சிரும், ரவுண்ட் 3ல கிடைச்சிரும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேரே பண்ணாம இருப்பாங்க. பார்த்தா அடுத்த இயர்க்கான எக்ஸாமே வந்துடும். இப்போ ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். உங்களுக்கு வந்து கிடைக்குதோ கிடைக்கலையோ, நீங்க ஜஸ்ட் இந்த சப்ஜெக்ட்ல டச்லயாவது இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு கிடைக்கல, எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். பட் சப்போஸ் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்க வந்து லூசிங் சைட்ல இருக்க மாட்டீங்க, சப்ஜெக்டோட டச்லயே இருப்பீங்க. அண்ட் பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு வந்து 6 சீட்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 1 சீட் இருக்கு பாத்தீங்களா. அதுல பாருங்க
ரேங்க் வைஸ் 277 பிசியில் இருந்தால் தமிழ்நாடு ரேங்க் வந்து 25,071 இருந்தால் கிடைக்கும். அண்ட் எஸ்சிக்கு வந்து இது ஸ்கோர் இது. ஸோ 219 மார்க் இருந்து 26,631 ரேங்க் தமிழ்நாடு ரேங்க் இருந்தீங்கன்னாலும் கிடைக்கும். பிசிக்கு 147 ஸ்கோர் பண்ணாலே போதும். 28,322 இருந்தால் போதும். அப்போ 28,322ங்கிற தமிழ்நாடு ரேங்க் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 297 பிசிக்கு 24,482 இருந்தாலே போதும் ரேங்க். ஸோ தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் 92.5% ரிசர்வேஷனில் நம்ம இதுக்கு முன்னாடி ஓசிக்கு எவ்வளோ சீட் அலோகேஷன், பிசிக்கு எவ்வளோ அலோகேஷன் இது மட்டும் தான் பார்த்தோம். பட் இதில் வந்து ஸ்கோர் என்ன, ஜென்ரல் ரேங்க் என்ன, கம்யூனிட்டி ரேங்க் என்னன்னு பார்க்க போகிறோம். ஜென்ரல் கேட்டகரி ஓசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 667 ஸ்கோர் போன தடவை. நான் ஸ்கோரை பற்றி இப்போ பேச போகிறதே இல்லை, ரேங்கை பற்றி மட்டும் பேசுகிறேன். 717 ரேங்க் இருக்கணும் ஜென்ரல் ரேங்க். கம்யூனிட்டி ரேங்க் ஓசிக்கு இருக்க போகிறது இல்லை. பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1023 662 இருக்கணும் கம்யூனிட்டி ரேங்க். பிசிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1440 இருந்தாலே போதும். கம்யூனிட்டி ரேங்க் 64 இருந்தால் போதும். எம்பிசிக்கு 1361 269, எஸ்சிக்கு 5245 ஜென்ரல் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி ரேங்க் 209. எஸ்சி அருந்ததியர் 10,279 ஜென்ரல் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி ரேங்க் 44. இது வரைக்கும் கிடைச்சிருக்கு லாஸ்ட் இயர்ல தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில். எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 536 ஸ்கோர் விட்டுருங்க. 10,177 ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் 17 வரைக்கும் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வேணாம், எங்க ஊர் பக்கத்துலேயே தஞ்சாவூர்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சூஸ் பண்றதெல்லாம் இருக்கு. நம்மளுடைய ஆர்த்தி ஹரிஷ் மேம் கைனகாலஜிஸ்ட், அவங்களுடைய பாட்காஸ்ட் நம்ம பண்ணியிருக்கோம் கனா அகாடமியில். நிறைய வேல்யூபிள் திங்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஒரு கைனக்குடைய லைஃப் எப்படி இருக்கும், டாக்டர்னா எப்படி இருக்கணும், மாதிரி பல எமோஷனல் ஸ்டோரிஸோட உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதோடைய லிங்க்கை நான் மேலே வைக்கிறேன், கண்டிப்பா அதை பார்க்காதவங்க போய் பாருங்க. ரைட், ஸோ இதுதான் இந்த 92.5% ரிசர்வேஷன்ல ஸ்பிளிட் அப். அண்ட் 7.5% ரிசர்வேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாத்துக்கும் ஸ்கோர் கொடுத்துருக்கோம், ஜென்ரல் ரேங்க் கொடுத்துருக்கோம். பார்த்துக்கோங்க. 85ல இருந்து பிசிக்கு 85, பிசிஎம்க்கு 234, எம்பிசிக்கு 59, எஸ்சிக்கு 221. நான் ஸ்கோரை பத்தி பேசல, ஏன்னா ஸ்கோர் வந்து இரஸ்பெக்டிவ் மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது. அப்போ ஸ்டேட் கோட்டா 92.5%, 7.5% கிளியரா நம்ம பார்த்துட்டோம். அண்ட் ஆல் இண்டியா கோட்டாவும் 15%. ரவுண்ட் 1ல ரவுண்ட் 2ல எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்குங்கிறத பார்த்துருக்கோம். ரைட், ரிப்பீட்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வேஸ்ட் பண்ணவே வேணாம், கனா அகாடமிக்கு வந்து கால் பண்ணுங்க. அட்மோஸ்ட் கேர், அதாவது ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியா உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு ஸ்பாட் அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும், நீங்க எதுல வீக்கா இருக்கீங்க அப்படிங்கறத உங்களுக்கு ப்ராப்பரா டைம் டு டைம் சொல்லி உங்களுக்கு வந்து கிளாஸஸ் போகும். வெறும் கிளாஸை வந்து டீச் பண்ண மாட்டாங்க, ஆல் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப். உங்களுக்கு எங்களுடைய கிளாஸ் எப்படி இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு கால் பண்ணுங்க. கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அந்த கால் பண்ணணும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ செஷன்ஸ், ஏற்கனவே கிராஷ் கோர்ஸ்ல எடுத்த அந்த ரெக்கார்டட் செஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். பார்த்து உங்களுக்கு கன்வின்ஸ் ஆனீங்கன்னா யூ கேன் ஜாயின் அஸ். ரைட், இப்போ நம்ம காலேஜோடைய சீட் மேட்ரிக்ஸ் போட்டுட்டு இருக்கோம். காலேஜ் சீட் மேட்ரிக்ஸ் மாதிரியே வேற ஏதாவது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது தேவை சார், இதை பத்தி வீடியோ போடுங்க சார், இதுல எனக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா கமெண்ட்ல கண்டிப்பா போடுங்க. போட்ட உடனே எவ்வளவு சீக்கிரமா எங்களால பண்ண முடியுமோ உங்களுக்காக அந்த வீடியோவை மேக் பண்ணுவோம்.